அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மாரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய அமீரக வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மாரி இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக 4 நாள் பயணமாக இங்கு சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் முதலில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஈர்ப்பதற்காகவும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் அரபு நாடுகளுக்கு சென்று சுமார் 2600 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில துபாயில மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில அபுதாபி தமிழகம் இடையே உள்ள வர்த்தகம் குறித்தும் அந்த நாட்டில் உள்ள தமிழக நலன் குறித்தும் பேசப்பட்டது. அந்த நேரத்தில் அதனை தொடர்ந்து இந்த சந்திப்புல தொடர்ந்து இந்த தொழில்துறையை தமிழ்நாட்டில் அதிக அளவில் முதலீடு செய்வது தொடர்பாகவும் மிக குறிப்பாக ஸ்பேஸ் டெக்னாலஜி அதே போல கம்ப்யூட்டிங் போன்ற வளர்ந்து வரக்கூடிய இந்த துறைகளில அதிக கவனம் செலுத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம் எனவும் பேசப்பட்டிருக்கிறது. இதுல தமிழ்நாடு இதை தொடர்ந்து மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல போனா ஃபுட் செக்யூரிட்டி அதே போல ஸ்பேஸ் டெக்னாலஜி அதே போல வேல்யூ ஆடட் இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.